வணக்கம். நம்மள பலர், ஏன் நாம் கூட நிறைய சின்ன சின்ன தவறுகள் செய்வதுண்டு. என்னடான்னு பார்க்குறீங்களா? தவறா அப்படின்னு யோசிக்கலாம். பிக் பாக்கெட் அடிக்கிறது, திருடுறது, அதுக்கப்புறம் ஒருத்தரை ஏமாத்துறது வச்சுட்ருக்கோம். ஆனால் சின்ன சின்னதாக இருந்தாலும் தப்பு தானே இல்லையா? நாம் அறியாமலே நாம் தன்னிச்சையாக நிறைய விஷயம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்கிறோம். இப்போது நம்ம வீட்டு வாசலை பெருக்கி குப்பையை ரோட்டில் போட்டுருவோம், இல்லைன்னா பக்கத்து வீட்டு பக்கம் தள்ளி விடுவோம். ரோட்டில் நடந்து போகும்போது எச்சு துப்பிட்டு போகிறது, எச்சு துப்புறது ஒரு தப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நடு ரோட்டில் நிறைய சின்ன பிள்ளைங்க போடுறாங்க, துப்பல் போடாமல் நிறைய போட்டுருக்காங்க. அது முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படின்னு ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் தானே, அது தப்பு. உரமாக சுத்தலாம் நடு ரோட்லேயே சுற்றிட்டு பான்பராசுறது. மழை பெஞ்சு தண்ணி ரோட்டில் கெட்டி நிற்கும். ஆனால் அதில் வேகமாக காரை ஓட்டிட்டு இந்த நடந்து போகிறவங்க ஓரமாக நடந்து போயிட்டு போனாலும் அந்த தண்ணி படுமைங்கிற நினைப்பே இருக்காது, நம்ம பார்த்து ஓட்டிகிட்டு போவோம். அதே மாதிரி தான் இப்போ ரோட்டில் காரில் போனால் கூட நமக்கு இப்போ நம்ம ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா பக்கத்து ட்ராக் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கெங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கெல்லாம் பூந்து போயிடுவோம், போகலாம் முன்னால் போயிடணும்னு நினைப்போம். ஆனால் நான் பார்த்துருக்கேன், மலேசியா போன்ற நாடுகளில் நான் மலேசியா போயிருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். என்னென்னா அங்கே எப்படின்னா ஒரு ட்ராக்லேயே தான் போகுது, பக்கத்து ட்ராக் ஃப்ரீயாக தான் இருக்குது. இது மெதுவாக போனால் கூட அந்த ட்ராக் மாதிரி போக மாட்டேங்குது, ஒரே ட்ராக்கில் தான் போகிறாங்க. ஆனால் இங்கே நம்ம அப்படி இல்லை, நம்ம வேகமாக டக்குன்னு இப்படி போயிட்டுருக்கலே டார்னு நம்ம திரும்பிடுவோம், அடுத்த ட்ராக் போயிடுவோம். அது பின்னால் வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் பற்றி நம்ம நினைக்கிறதில்ல, வேணும்னு செய்கிறதில்ல. ஆனால் நாம் முதல்ல முந்தி போகணும் அப்படிங்கிற ஒரே இதில் நாம் அப்படி போயிடுவோம். அதே மாதிரி க்யூ நிற்கின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு க்யூவில் நம்ம எல்லோரும் நிற்கிறோன்னா அது முந்தி முன்னால் அங்கிட்டு தெரியாத மாதிரி உள்ள க்யூவில் ஜாயின் ஆகும். அது அந்த மாதிரி நிறைய நம்ம தப்பு பண்ணுவோம், சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் திருஷ்டி பூசணிக்காக சுற்றி நடுத்தூரில் உடைப்போம். அதனால நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும் நம்ம தெரிஞ்சிருந்து வேணும்னு செய்கிறதில்ல. ஆனால் தன்னிச்சையாக நம்ம திருஷ்டி சுற்றினா அதில் இருக்கும். அதே மாதிரி பெண்கள் பிள்ளைகள் இருக்க இடத்துல, கூட்டமாக இருக்கிற இடத்துல சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காது. இந்த சிகரெட் பிடிக்கிறது மற்றவங்களுக்கு கெடுதல்ங்கிறது தெரிஞ்சும் கூட தெரியாத மாதிரி நமக்கு அதை பற்றி கவலைப்படுறதில்ல, அப்படி செஞ்சிட்ருக்கோம். இப்படி நிறைய நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய நிறைய தப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் தீபாவளி பண்டிகை வர இருக்கனால அதை கொண்டாடும் விதமாக அதனுடைய தலைமை ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கூடை நிறைய ஆப்பிள் பழத்தையும் ஒரு கூடை நிறைய சாக்லேட்ஸ்களையும் கொண்டு அந்த அவருடைய ரூம் மேஜையில் வச்சுட்டு குழந்தைகளை பார்த்து சொன்னாராம், எல்லோரும் வரிசையாக ஆளுக்கு ஒரு ஆப்பிளோ இல்லை சாக்லேட்டோ எடுத்துக்கொள்ளணும், ஆளுக்கு ஒன்று தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு போயிட்டார். மாணவர்கள்லாம் அந்த தலைமை ஆசிரியருடைய ரூமுக்கு அறைக்கு போகிறாங்க. அங்கே அந்த டேபிளில் மேஜையில் வச்சுருக்கு ஒரு கூடை ஆப்பிள், பக்கத்துலேயே ஒரு கூடை நிறைய சாக்லேட் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு அட்டையில் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் ஜாக்கிரதை அப்படின்னு எழுதி வச்சுருக்கு. அட்டையில் பெருசாக எழுதி பக்கத்தில் வச்சுருக்கு. அந்த ஆப்பிள் கிட்டையும் இந்த சாக்லேட் பக்கத்துலேயும் வச்சுருக்கு. எல்லா மாணவர்களும் தலைமை ஆசிரியரோடு சொன்னது போல் நேராக போகிறாங்க, ஒரு ஆப்பிளோ அல்லது சாக்லேட்டோ ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஒரு பையன் மட்டும் கை நிறைய சாக்லேட்டெல்லாம் அள்ளுறான். அப்போ உடனே மற்ற மாணவர்கள் சொல்கிறாங்க, இங்கே பாரு கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த அட்டையை பாரு, வேண்டாண்டா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறார். அவன் என்ன சொல்கிறான், ஆசிரியர் சொன்னது போல் ஒன்று மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அவன் அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், கடவுள் ஆப்பிள்களையத்தான் கவனிச்சிட்ருக்காரு, என்னையோ சாக்லேட்டுகளையோ கவனிக்கலை அப்படின்னு சொன்னானான். அவ்வளோதான் அந்த கதை. இந்த மாணவன் மாதிரி தான் நாமளும் பல சமயம் தன்னிச்சையாக ஒரு தவறை செய்துட்டு கடவுள் என்ன பார்த்துட்டா இருக்க போகிறார், நம்மளையா பார்த்துட்ருக்காரு அப்படின்னு அதுக்கு யோசனை கூட இருக்காது நமக்கு. அது ஒரு தப்பாகவே நம்ம நினச்சே இருக்க மாட்டோம். அது கிராமங்களில் சொல்லுவாங்கள்ல, நீ நல்லது செய்தால் கடவுள் எழுதுவாராம், நீ கெட்டது செய்தாலும் எழுதுவார். அப்படி எழுதுகிற ஒரு பேர் என்னென்னா சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி யமன் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில் பெரியவங்க. சித்திரகுப்தன் என்ன நோம்பெல்லாம் அப்போ பூஜையெல்லாம் அப்பமெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் மனிதன் தவறு செய்ய பயப்படணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகள் தான்.
ஆனால் இப்போ இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இதெல்லாம் மூட நம்பிக்கை, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ், இதெல்லாம் நம்பிட்டு யாருப்பா, இதெல்லாம் சுத்த ஹம்பக்கு, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். கான்செப்ட் ஒன்று தான், சின்னதுனாலும் பெருசுனாலும் தவறு தான் இல்லையா. நாம் அதை செய்யக்கூடாது என்று நாம் முடிவெடுத்துக்கிட்டு நம்ம அதுபடி நடந்தோம்னா நம்ம பிள்ளைகளும் பழகுவார்கள். யார் என்றாலும் எந்த சூழ்நிலை என்றாலும் தவறுன்னு பட்டால் அதை எக்காரணம் கொண்டும் செய்யாமல் இருக்கணுங்கிறத நம்ம முதல்ல வளர்த்துக்கணும். இது ஒன்றும் நமக்கு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை இல்லையா. நாம் எவ்வளவோ விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் செய்து வெற்றி பெற்று வெளியே வந்திருக்கோம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நம்ம என்ன அதை யோசித்ததில்லை இவ்வளோ நாளும். இனிமேல் யோசிப்போம். வளரும் தலைமுறையினருக்கு இது ஒரு பெரிய சொத்து. வெறும் சொத்து மட்டும் நம்ம சேர்த்து வைக்கிறோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதே தான், நாம் நல்ல மனிதர்களாக, நாம் நல்லவங்களாக நடந்தால் நம்ம பிள்ளைகளும் நல்லவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த தீங்கும் வராது. இதை நம்ம செயல்படுத்த முதல்ல நாம் மாறணும். அது இப்போ சிப்ஸு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிப்ஸு சாப்பிட்டுட்டு அந்த பாலித்தீன் கவர் அப்படியே தூர போட்டுருவோம். ஆனால் அதை ஒரு மாடு திங்கும். அது பாவம் இல்லையா. ஆனால் அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறதில்ல. எங்கே நம்ம இப்போ சில பேர் போடுவாங்க, நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேர். நம்ம பிள்ளைகளும் அதை பார்த்து அதை அப்படி செய்யும். நாம் ஒழுங்காக அதை முறையான இடத்துல அந்த இதை போட்டோம்னா நம்ம பிள்ளைங்களும் அதை கடைப்பிடிக்கும் அந்த விஷயத்தை இல்லையா. இது ஒரு சின்ன தவறு தானே அப்படின்னு ஒதுக்கிட்டு நம்ம இந்த தவறை கூட நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சரியாக நடக்க பழகுவோம். நம்மை பொறுத்தவரை இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் சின்ன தவறுகள் செய்யும்போது கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை எப்போது நம்ம நினைவில் வைத்துக்கொள்வோம். அது ரொம்ப சின்ன தப்பாக இருந்தாலும், ஒரு பெரிய யாரையும் ஒரு விஷயமா இருந்தாலும் அது தவறு தானே. அதனால் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நினச்சிக்கிட்டோம்னா நாம் எந்த சின்ன தவறுகள் கூட நாம் செய்ய மாட்டோம். பல நல்ல விஷயங்கள் நம்மை தேடி வரும் என்று சொல்லி வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.